சுற்றி தவக்கனி பெற்றோனே, நந்தா விளக்கே விநாயகனே, சந்ததமும் வெற்றி உருவான வித்தகனே, நற்றமிழ் ஞானம் நயந்து என்று முதற்கண் விநாயக பெருமானையும், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருக பெருமானையும் இந்த ஆன்மீக மாநாட்டிலே வணங்கி என்னுடைய இந்து தர்மம் என்ற இனிய தலைப்பிலே இந்த உரையை நான் துவக்குகின்றேன். பேராசிரியர் ரத்னம் நாடார் அவர்களே, இங்கு சிறப்புரையாற்றி சென்றிருக்கின்ற நமது மாவட்ட பிஜேபி தலைவர் தர்மராஜ் அவர்களே, மற்றும் இந்த இந்து தர்மத்தை இன்று இங்கே காத்து கொண்டிருக்கின்ற எனது அருமை பக்த சிரோன்மணிகளே, நீங்கள் எல்லோரும் தான், நீங்க தான் இந்து தர்மத்தை நீங்க காப்பாற்றுறீங்க. நீங்கள் செயல் வடிவத்திலே காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய காலகட்டத்திலே இந்து தர்மத்தை செயல் வடிவிலே காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் மிகவும் பெருமையாக கூறுகின்றேன். ஏனென்றால் இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இந்த இந்து தர்மம், சனாதன தர்மம், அதான் இந்து தர்மம். இந்து தர்மம் என்பது எப்படி இருந்தது, அது என்ன, ஆக்சுவலி இந்து தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள மிகப்பெரிய கேள்வி. இப்போ நீங்க இந்த என்னுடைய உரையில நீங்க பாத்தீங்கன்னா மெயினா இந்த இந்து தர்மத்தை எப்படி நம்ம காப்பாற்றி கொண்டு போனோம், ஏன் பண்ணணும், அதுல என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் முக்கியமா பேசுறேன். அதற்கு முன்னால இந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்டு உங்கள் குழந்தைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஒரு இந்து தர்மத்தின் வழியிலே நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகிறேன். கைத்தட்டிடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இதுதான் வாழ்வு. இந்து தர்மம் தான் நிலையானது, அழிக்க முடியாதது, மாற்றமில்லாதது, மிகவும் தொன்மையானது. நமது பேராசிரியர் அவர்கள் ரத்னம் நாடார் அவர்கள் இங்கே பேசும் பொழுது குறிப்பிட்டார்கள் இந்து சமயத்துடைய வரலாறு. சிந்து சமவெளியிலே ஆரம்பித்த அந்த இந்து பிறகு சிந்து இந்துவாக மாறி அந்த ஆரியர்களுடைய ஊடுருவல்ல நிறைய பிரச்சனைகளை சந்தித்தது. ஆனால் இந்த இந்து மதம் என்று தோன்றியது, எப்படி தோன்றியது யாருக்குமே தெரியாது. அதற்கு ஒரு ஃபவுண்டர் கிடையாது. அதை தோற்றுவித்தவர் யாருன்னு குறிப்பிட முடியாது. எல்லா மதத்தையும் நீங்க புத்த மதத்தை புத்தர் தோன்றினார், கிறிஸ்தவ மதத்தை ஜீசஸ் கிரைஸ்ட் இது பண்ணாரு, முஸ்லிம் மதத்தை நமக்கு முகமது நபிகள் இருந்தார். ஆனால் இந்து மதத்திற்கு பெயர் சொல்லக்கூடிய ஒருத்தர் கிடையாது. அதுல உள்ள கடவுள், முதலில் தோன்றிய கடவுள் பிரம்மா. அவர் பிறப்பிற்கு காரணமாக இருக்கின்றார். அடுத்தது காத்தலுக்கு விஷ்ணு அவர்களும், அழித்தலுக்கு சிவன் அவர்களையும் நாம் அந்த காலகட்டத்திலே நாம் அடையாளப்படுத்துகின்றோம். அதாவது இந்து தர்மத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன பண்றாங்க, இது எப்படி இந்த வழிபாடுகள் தொடங்கின அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த வேத காலத்துல தான் அந்த 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வண, இந்த வேதங்கள் தான் நமக்கு படிப்பினையாக அமைகின்றன. இந்த வேதங்களில் இருந்து வருகின்ற அந்த சமஸ்கிருத அந்த அதாவது பாட புத்தகங்கள் தான் உபநிஷதங்கள். நான் ரொம்ப சுருக்கமா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு புரிஞ்சதை நான் சொல்றேன். நான் ஒரு 15 நாள் இந்த தலைப்பு கொடுத்ததுல இருந்து ஏண்டா இந்த தலைப்பை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி வருத்தப்படாத நாளே கிடையாது. அவ்வளவுக்கு நான் குழம்பி போனேன். ஏன்னா இவ்வளவு இந்த குழப்பங்கள் அதுல இருக்கு அப்படிங்கிறது. ஆனா அதுல இருந்து தெளிந்த ஒரு இது இப்ப ஒரு சோறு பானைக்கு ஒரு சோறு பதம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்றது மாதிரி நான் உங்களுக்கு இங்கே கருத்துக்களை சொல்றேன். ஆனா எல்லாரும் ரொம்ப ரொம்ப கவனமா கேட்டுக்குங்க. ஈசா வாஸ்யம் இதம் சர்வம், ஈசா வாஸ்யம் இதம் சர்வம், இதுதான் சனாதன தர்மம். அவன் என்ன சொல்றான், எல்லா பொருட்களும் கடவுள் இருக்கிறார், கடவுள் எல்லா பொருளையும் தன்னிடத்தை வைத்திருக்கிறார்.
எல்லா பொருளிலும் கடவுள் இருக்கிறார், கடவுளிடம் எல்லா பொருளும் இருக்கின்றன என்பதுதான் சனாதன தர்மம். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சனாதன தர்மத்தை புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி, உங்களை வெல்வதற்கு யாருமே கிடையாது என்பதுதான் நியதி. ஆனா எப்படி நம்ம இந்த குழப்பம் வருது? மனு தர்மம், மனுஸ்மிருதி அப்படிங்கிற பிரச்சனைகள் தான் வருது. மனுஸ்மிருதி என்பது, மனு தர்மம் என்பது சட்ட நூல் போன்றது. அதாவது அது காலங்களுக்கு ஏற்ப மாறுபடும். அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வழிமுறையை அது தென்படும். இப்போ இருக்கக்கூடிய இது 7வது மாற்றங்களை கொண்ட 7வது ஸ்மிருதி. ஸோ அது நாரதர் ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி இப்படி எல்லாம் சொல்லி இப்போ இன்னைக்கு நம்ம இது பண்றது அம்பேத்கர் அவர்கள் வகுத்த அரசியல் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற மத நெறிகளை தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அடுத்தது அந்த காலத்தில் எப்படி இருந்தது? அந்த சமயத்தில் 4 தொழில்கள் அடிப்படையில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொன்னாரு. பிறக்கும் போது எல்லா உயிரும் ஒண்ணுதான், ஆனா செய்யும் தொழில்னால அவனுக்கு 4 வகையாக அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள். ஸோ பிராமணன் வேத பாடம் சொல்லி கொடுப்பான், குருகுலம் நடத்துவாரு. குருகுலத்தில் எந்த சாதி வேறுபாடும் கிடையாது, எல்லாருமே அங்க படிக்கலாம். அங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி அந்த காலத்தில் விதவைகள் மறுமணம் நிகழ்ந்தது, குழந்தைகள் மனங்கள் நடக்கவில்லை. அங்க விழிப்புணர்ச்சி ரொம்ப அதிகமாக இருந்தது, சமூக நீதி இருந்தது அந்த சனாதன காலத்திலே. ஸோ இதெல்லாம் அந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இதான் அந்த வள்ளுவன் வகுத்த அந்த நெறி. அந்த செய் தொழில்னாலதான் உன்னுடைய வேற்றுமையை தவிர உன்னுடைய பிறப்பால் இல்லை என்பதை மிக தெளிவாக அவர் சொல்றாரு. சோ அதனால அன்னைக்கு சாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது, நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. பெண்கள் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறோம், பெண்களுக்கு இது பண்ணணும், மேலை நாடுகளில் 19ஆம் நூற்றாண்டு தான் அவன் கொண்டான். ஆனா இன்று அந்த இந்தியாவில் அன்னைக்கு இருந்த பழமையான நாட்டில், பழமையான இதுல பெண்கள் சமமாக நடத்தப்பட்டார்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு தகவலை சொல்கிறேன். 18 பெண்கள் ரிக், யஜூர், சாம அந்த அதர்வன வேதத்தை அவர்கள் தொகுத்த பொழுது அந்த குழுவிலே 18 பெண்கள் இருந்தார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு உயரிய சாதனை பாருங்கள். பெண்கள்லாம் கைத்தட்டணும் இதுக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் மூச்சு வாங்கிடுவேன் உங்களுக்கு. ஸோ இந்த சமூக நீதி, இந்த சமூக சமத்துவ உணர்வு அன்று அந்த கடைபிடிக்கப்பட்டது, நடந்தது. சனாதன தர்மம்னா அதான் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். அடுத்தது எங்க அந்த பிரச்சனை வந்தது? நல்லா கவனிச்சிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. இதெல்லாம் நான் தூக்குறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது ஒரு புத்த மதம் என்று தோன்றி விக்கிரக வழிபாட்டை ஒழித்து இந்த வேதத்துகளுக்கும் சாஸ்திரங்களுக்கும் எதிராக அன்பு மட்டும்தான் கடவுள் என்று சொல்லி அவர்கள் போதித்த பொழுது அதை அசோக சக்கரவர்த்தி அரசாங்க மதமாக ஆக்கி அவர்கள் எல்லாத்தையும் தடை செய்கிறார்கள். பூஜை, புனஸ்காரம், அந்த இது எல்லாமே, அதாவது யாகங்கள், யஜ்ஜங்கள் எல்லாத்தையும் அவர் தடை பண்ணிடுறாரு. ஸோ அன்னைக்கு தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சமத்துவ நிலையில் இருந்தது சாதி வேறுபாடுகளில் ஆகி அது பிராமணன், வைசியன், சூத்திரன், அதாவது அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ந்ததுக்கு காரணமே நம்ம புத்த மதத்துடைய பிறப்பு, அதற்கு பிறகு நிகழ்ந்த நிகழ்வுகள். ஸோ நம்முடைய மதம் ஒரு ஒரு விஷ இது மாதிரி அப்படி ஆகி போச்சு. ஒரு விஷத்தை அதில் கலந்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தது. ஸோ இந்த டைம்ல நம்ம என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது இந்த டைம்ல நமது சனாதனத்தை எப்படி அது அழியாமல் நின்றது? இவ்வளவு பெரிய பிரச்சனைகள், நெருக்கடிகள் வந்த சமயத்தில் கூட சனாதனம் அழியவில்லை. எப்படி அழியவில்லை என்றால் அது கோயில்களால் பாதுகாக்கப்பட்டது. அப்பொழுது இருந்த அந்த குருகுலத்தை நடத்திய அந்த பிராமணர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அவர்கள் சமஸ்கிருதம் படித்து அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அந்த வழிபாட்டு முறைகளை அவர்கள் கோயில்கள் மூலம் காப்பாற்றினார்கள். கோயில்கள் பயிற்சி தளமாக, ஒரு பழகு தளமாக, ஒரு பயிற்சி தளமாக, பழகு தளமாக இருந்தது. அது ரெண்டே கான்செப்ட். ஒன்று அத்வைதம், ரெண்டாவது துவைதம். அத்வைதம் அப்படிங்கிறது இரண்டரை கலப்பது. அதாவது மனிதனும் இறைவனும் இரண்டரை கலந்து
அவர் வந்து மனிதனுக்கு உள்ள இறைவன் இருக்கிறான், இறைவன் வந்து மனிதனை ஆட்கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை கொண்டு வர்றதுதான் அந்த அத்வைதம். ஸோ அந்த துவைதத்திலிருந்து அத்வைதத்தை கொண்டு போறது தான் இந்த கோயில்கள் ரொம்ப தேவையா இருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஆல்துறை அம்மன் கோயிலும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது. நீ தனித்தனியாக, அதாவது தனித்தனியாக நாம் மனிதனாக கடவுளாக தனித்தனியாக பார்க்கின்ற நாம் உள்ளத்தாலும் உயிராலும் உடலாலும் ஊராலும் ஒன்றாக கலந்து நாம் வந்து ஒரு உயரிய நிலையை அடைவதுதான் நமது வந்து இந்த அத்வைதம் என்ற இதை பார்க்கிறோம். அடுத்தது வந்து அன்பும் சமனும் சிவனும் இரண்டு என்பர் அறிவிலர், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலர். அதாவது அன்பும் சிவம் இரண்டு அப்படிங்கிறது வந்து இப்படி சொல்லக்கூடியவங்க வந்து அறிவில்லாத மக்கள். அன்பு சிவமாவது என்பது வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது. அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இது திருமூலருடைய வார்த்தை. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். அந்த ஆலயத்தில் இருந்துதான் உங்களுடைய ஆன்மீக பயணம் துவங்குகிறது. அதுதான் உங்களுடைய பயிற்சி பட்டறை. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்க எல்லாம் பிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. அதாவது இயல்பியல் அப்படிங்கிறதுல வந்து ஒரு வெப்பமான பொருள் வந்து விரிவடையும், வெப்பமான பொருள் விரிவடையும் அப்படிங்கிறது வந்து நியதி, அதை மாற்ற முடியாது. அதே மாதிரி சனாதனம் என்பது இந்த நியதி மாதிரி தான், அதை வந்து அழிக்கவே முடியாது, அதுல மாற்றமே கிடையாது. அது தொன்மையானது, நிலையானது. சனாதனம் அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸாம்பிள் தான். அடுத்தது இந்த துவைதம் அத்வைதத்தை பற்றி சொல்லும் போது இந்த நமது வந்து ஐயப்ப சாமிகளை நம்ம வந்து ஒரு உதாரணமாக கூறுகிறார்கள். எப்படின்னா, ஐயப்பனை எப்படி நாம் கும்பிடுகிறோமோ அதே மாதிரி அங்கே வந்து நம்ம கெட்டி சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று சொல்லி போகின்ற அந்த பக்தனை நாம் சாமி என்று அழைக்கின்றோம், அவனை சாமியாக பார்க்கிறோம். அதுதான் அத்வைதம். மனிதனும் இறைவனும் இரண்டரை கலப்பது இந்த இதுல இருக்கு. அதே மாதிரி யானையிலிருந்து எறும்பு வரை இறைவன் இருக்கிறான். அங்க ஒரு வித்தியாசம், பலவர்கள் குள்ளையானவன் நெட்டையானவன் எல்லாத்துலயும் அவன் வந்து இருக்கிறான். அதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை. நம்முடைய இருக்கின்ற அந்த வேற்றுமைகள் தான் இன்று வந்து இந்த சனாதனம் என்ற நூலில் நம்மை காப்பாற்றுகிறது. சரி, இனி வந்து ஒரு சமுதாயத்தை நம்ம இப்படி பார்க்கிறோம். அடுத்தது நம்ம தனி மனிதத்தில் எப்படி இந்த சனாதனம் வருகிறது. இந்த ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டியது மிக முக்கியமானது. அவனுடைய அடித்தளம் வந்து அறம், பொருள், இன்பம், வீடு, தர்மம், அர்த்தம், காமம், மோஷம். இதுல வந்து தர்மம், அறம் செய்ய விரும்பு அப்படின்னு தான் ஆத்திச்சூடியில வந்து ஔவையார் துவங்குகிறார்கள். சோ அந்த அளவுக்கு அறம் தர்மம் என்பது முக்கியம். எவன் ஒருத்தன் தர்மத்தை கடைபிடிக்கிறானோ, அறத்தோடு இருக்கிறானோ, அவன் வந்து மிக உயரிய சனாதன தர்மத்தை காக்கின்ற உண்மையான இந்து. அதுதான் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இதுல வந்து நம்ம என்னைக்குமே மாறக்கூடாது. இப்ப பிச்சைக்காரன் கூட என்ன சொல்றான், தர்மம் போடமா தாயே, தர்மம் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு முக்கியம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், பொருளை தேடி ஓடுகின்றோம். அதாவது பட்டினத்தார் சொல்லும் போது என்ன சொல்ற, பெரும் பொருள் வந்து சேரு, தேவைக்கு ஏற்ப சேரு, தேவைக்கு சேரு. உனக்கு தேவை இல்லாம நீ அந்த பொருளை சேர்த்து நீ அதை வந்து கஷ்டப்படாத அப்படின்னு அந்த பொருளை கொண்டு அடுத்தது இன்பத்தை நாடுகிறாய். அந்த இன்பத்திலையும் பொருளையும் உன்னுடைய மனது செல்லும் பொழுது நீ உனக்கு மோட்சம் இல்லை, உனது பிறவிகள் அதிகரிக்கின்றன, இந்த மோட்சத்தை அடைய முடியாமல் நீ தவிக்கின்றாய். இதுதான் சனாதனம். இதுலதான் அந்த சனாதனத்துடைய தனி மனித பண்பு இருக்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு கான்செப்ட், கஷ்டமான கான்செப்ட், நமக்கு புரிகிறதுக்கு வந்து ஒரு கடினமானது. ஆனால் இந்த சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்துக்கு நம்ம போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து அடிச்சு நம்ம போகும்போது அந்த ஒரு பூரண சுதந்திரம், அந்த ஆத்மாவுடைய அந்த பூரண சுதந்திரம் தான் மோட்சம் என்பது. ஸோ அதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது கர்மா என்ற ஒரு அடிப்படை விதி. அது வந்து நல்ல விஷயம் பண்ண, நல்ல புண்ணிய பண்ணியா உனக்கு வந்து நல்ல ஒரு கர்மா கிடைக்கும். அதே மாதிரி பாவ கர்மம் செஞ்சியா அது உன்னுடைய தண்டனை கிடைக்கும். அரசன் அண்டு கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அது இந்த பிறவியில் இருந்தாலும் பல பிறவிகள் உனக்கு வந்து அந்த ஒரே பிறவியிலே எவன் ஒருவன் மோட்சத்தை அடைகிறானோ அவன் வந்து ஒரு மிக பிறந்த அவனுக்கு வந்து மறுபிறவி கிடையாது. இதுதான் கான்செப்ட். நிறைய
அவன் ஏன் பிறக்கிறான், ரீ இன்கார்சனேஷன். நீங்க வந்து ஒரு நண்பகல் நேரத்து மயக்கம் அப்படிங்கிற ஒரு மம்முட்டி படம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து இவர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு கிராமத்துல வந்து நடக்கும்போது இவன் வந்து அந்த கிராமத்துல ஒரு விவசாயியா மாறிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிறவி வந்து அவருக்கு திரும்ப வரும். இது இந்த காலத்தில் 2023 இந்த படம் வந்தது அப்படின்னு சொன்னா இதுல எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் சில விஷயங்கள் நடக்குது, ஏன் சில விபத்துகள் நடக்கின்றன. உங்க குடும்பத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா சில இறப்புகள் நடக்கிறதும் விபத்துகள் நடக்கிறதும் பார்க்கறதுக்கு காரண காரியங்களை நம்ம ஆராயவே முடியாது. நீ முற்பறவையில் செய்த வினைதான் அப்படி வருகிறது. அதை நம்ம வந்து சில இப்ப ஒரே அந்த இந்த காஞ்சி காமகோடி அவர்களிடம் இந்த இதை பற்றி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி நீங்க வந்து இதை வந்து விளக்குகிறீர்கள், இப்படி வந்து நீங்க வந்து ஒரு ஏற்றத்தாழ்வை இந்த பிறவியில, அதாவது திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிறார்களே அப்படிங்கறத நீங்க எப்படி இது பண்றீங்க, இப்படி பாவ புண்ணியங்கள் தொடர்ந்து வருதுங்கிறது எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாரா, அவர்கிட்ட அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல போய் இன்னைக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னா இவன் போய் பார்த்தா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒன்னு கருப்பா இருக்கு, ஒன்னு நெட்டையா இருக்கு, ஒன்னு இதுக்கு, சிலது வாய் பேச முடியாம இருக்கு, சிலது வந்து ஊனத்தோட இருக்கு, சிலது வந்து ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அப்ப ஏன் இது நிகழ்கின்றன, குழந்தைக்கு என்ன தெரியும்? சோ அது வந்து அதுக்குரிய காரிய காலம்தான் இந்த கர்மா என்பது. அது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட், ஆக்ஷன் ரியாக்ஷன். எது ஆக்ஷனோ எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் a equal and opposite reaction. இன்னைக்கெல்லாம் வந்து அன்னன்னைக்கே நடந்து போயிருது. அன்னன்னைக்கே அவனுக்கு வந்து இந்த காலத்திலேயே அவனுக்கு வந்து தண்டனைகள் கிடைத்து விடுகின்றன. ஆகவே இந்த கர்மா என்ற தியரி, இந்த விதி என்ற நியதி, இதெல்லாம் வந்து நம்மளை கட்டுப்படுத்துகின்றது என்பது சனாதனத்தின் அடிப்படை. அடுத்தது வந்து இன்னொன்று, நம்முடைய மதம் மிக முக்கியமான மதம் எப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ரைட். இதுதான் எனக்கு வேணும். இப்போ வந்து என்ன நம்பர்லன்னா நீ வந்து இப்படி ஆயிருவ அப்படி ஆயிருவ நம்ம மதம் சொல்லவே சொல்லாது. நீ வந்து அதனாலதான் நீங்க வந்து நம்முடைய மதத்தில் இருக்கக்கூடிய பரந்த மனப்பான்மை, யாதும் ஊரே யாவரும் கேளு கணியன் பூங்குன்றனார் சொன்னார்ல, அது வந்து நமது மதத்திற்கு மிகவும் பொருந்தும். அடுத்தது வந்து நீங்க பாத்துங்க, தத்துவ ரீதியாக, வழிபாட்டு ரீதியாக, சமூக ரீதியாக சனாதனம் தான் என்றைக்குமே உயர்ந்தது. அதாவது பிலாசபிக்கல் என்பது தத்துவ ரீதி, தியலாஜிக்கல் என்பது வழிபாட்டு ரீதி, சோசியல் என்பது சமூக நீதி. இந்த சோசியல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத வர்ண தர்மம் அப்படின்னு நம்ம வந்து வேத காலத்தில் சொல்லியிருக்கிறோம். அதே இது தனி மனித ஒழுக்கத்திற்கு அவன் என்ன கொண்டு வரான் அப்படின்னு சொன்னா ஆசிரம தர்மம். இந்த ஆசிரம தர்மம் என்பது 4 வகையில உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சு பாருங்க. பிரம்மச்சரியம், கொஞ்ச நாள் நீங்க வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிறது வர. அடுத்தது கல்யாணம் ஆகி நீங்க வந்து கல்யாண இல்வாழ்விலே நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது கிரகஸ்தம். அந்த கிரகஸ்தத்தில் நீங்க போய் ஒரு நிலையை அடைந்து அதற்கு பிறகு நீங்க ஆன்மீகத்தில் இறங்கும் பொழுது அது வந்து வானப்பிரஸ்தம். அதாவது வானப்பிரஸ்தம் என்பது நீ வந்து பற்றிலிருந்து விலகுகின்றாய். நீ உனக்கு வேண்டியதெல்லாம் சம்பாதிச்சாச்சு, நீ வேண்டியதெல்லாம் நடத்தியாச்சு, உன் பிள்ளைகளை வளர்த்தாச்சு, இனி நீ வந்து ஆன்மீகத்தை தழுவ வேண்டும் என்கிறதா வானப்பிரஸ்தம். இறுதியாக நீ அடைவது சந்நியாசம். சோ இந்த 4 நிலைகளை எவன் அடைகிறானோ அவன்தான் சனாதன தர்மத்தை அருமையாக நிறைவேற்றியவன் என்பது அர்த்தம் தனது வாழ்நாளிலே. இது மிக முக்கியமான விஷயம். இந்த இடத்துல சும்மா ஒரு கைத்தட்டலாம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன் என்ன. அடுத்தது சரி, இவ்வளவு அருமையான ஒரு சனாதன தர்மம் நம்ம நாட்டில் இருந்தது, ஏன் நாம் அடிமைப்பட்டு போனோம்? ஏன் நம்மளை வந்து எவ்வளவு பல்கலைக்கழகங்கள், நாலந்தா பல்கலைக்கழகம், இங்கே என்னெல்லாமோ அன்னைக்கு வந்து இருந்தது. ஆரியப்பட்டா வந்து வானவியல் சாஸ்திரத்தை கண்டுபிடிச்சாரு, ஜீரோவை கண்டுபிடிச்சவன் வந்து இந்தியன். என்ன நம்ம போஜராஜன் வந்து ஆகாய விமானத்துடைய டெக்னாலஜி அவர் வந்து வச்சிருந்தாரு. சுசுருஷா வந்து அறுவை சிகிச்சைக்குரிய அனைத்து கருவிகளையும் கண்டுபிடித்தவர். இப்படியெல்லாம் நம்ம வந்து நமது நாடு வந்து விஞ்ஞானத்திலும் ஒரு இது ஆன்மீகத்திலையும் எல்லா விதத்திலையும் வந்து தலைத்து ஓங்கி இருந்த அந்த நாடு எப்படி ஆனது என்பதற்கு நம்முடைய பெருந்தன்மை தான் காரணம். நம்ம வந்து உலகமே குடும்பம்னு நினைச்சோம். அதுதான் வசுதேவ குடும்பம். வசுதேவ குடும்பம் இன்னைக்கு நம்ம பார்லிமெண்ட்ல வந்து ஃப்ரண்ட்ல எழுதி போட்டிருக்கு, வசுதேவ குடும்பம் அப்படிங்கிறது வந்து உலகமே நம்ம குடும்பம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். அது வந்து ரொம்ப முக்கியமா.
அப்பதான் அதுல வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அதிதி, அதாவது ஒரு விருந்தினர் ஒருத்தன் வரான்னு வச்சுங்களேன், அவன் வந்து மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, அதிதி தேவோ பவ, என்ன ஆச்சாரிய தேவோ பவ. மூன்றாவது வந்து இந்த ஆச்சாரிய தேவோ பவ, மாத்ரு தேவோ பவ அப்படிங்கிறது வந்து அன்னையை வணங்குவது. பித்ரு தேவோ பவ என்பது வந்து தந்தையை வணங்குவது, தந்தையை தெய்வமாக வணங்குவது, எல்லாத்தையுமே தெய்வமாக வணங்குகிறாய். மூன்றாவதாக ஆச்சாரிய தேவோ நமக பவ என்பது ஆசிரியனை, குருவை வணங்குவது. நான்காவதாக அதிதி தேவோ பவ என்பது விருந்தினரை வணங்குவது. நீ வருகின்ற விருந்தினரை அவன் எத்தனை மணிக்கு வந்தாலும் அவன் எங்க இருந்து வரான் ஏதிருந்து வரான்னு இல்லாம அவனுக்கு சாப்பாடு போடுகின்ற பழக்கம் வந்து நம்ம நாட்டில் இருந்தது. நம்ம நாட்டு அரசர்கள் அந்த காலத்துல வந்து அந்த இந்து நெறிமுறைகளை, சனாதன தர்மத்தை, வந்து இந்து தர்மத்தை அந்த இது வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட அந்த அரசர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாட்டை பிடிச்சிட்டாங்கன்னா அந்த நாட்டை வந்து அபகரிக்க மாட்டாங்க. அங்க உள்ள பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட மாட்டார்கள். அங்க உள்ள கஜானா வந்து அவங்க திருட மாட்டாங்க. அவங்க வந்து அதை திருப்பி கொடுத்துருவாங்க. எப்படின்னா, அஸ்வமேத யாகம்னு ஒன்று நடத்துவாங்க. அஸ்வமேத யாகம் நடத்துகின்ற பொழுது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ராஜாக்கள்லாம் அங்க வந்துருவாங்க. அந்த சப்போர்ட் பண்ணாத அந்த ராஜாக்கள், அவங்களுக்கு வந்து இந்த ஒத்துழைக்காத அந்த ராஜாக்களுக்கு மேல மட்டும்தான் அவர் படையெடுப்பார். அந்த படையெடுக்கும் போது கூட அந்த பிடித்த ராஜ்யத்தை அவர் திரும்பி கொடுத்து விடுவார். அதுக்கு பேர் தான் தர்மம். என்ன தர்ம யுத்தம். அடுத்தது வந்து என்ன, இந்த தர்ம யுத்தத்தை வந்து அவங்க சமஸ்கிருதத்தில் சொல்லும் போது தர்ம விஜயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து லோப விஜயம். லோப விஜயத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிடித்த நாட்டிலே இருக்கக்கூடிய அரசனையோ கஜானாவையோ அவங்க வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த நாட்டில் வந்து இவங்களுடைய பிரதிநிதியை வச்சு அவங்க வந்து ஆட்சி நடத்துவாங்க. இதுதான் வந்து இந்து தர்மத்திலே கடைபிடிக்கக்கூடிய போர் முறை. ஆனால் நமது மேலை நாடுகளில் கடைபிடித்தது அசுர முறை, அசுர விஜயம். அதுக்கு பேர் வந்து அசுர விஜயம். இந்த அசுர விஜயம் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். என்னன்னா, அவன் போன உடனே முதல்ல வந்து அவன் பண்றது வந்து இந்த முதியவர்கள், குழந்தைகள் இவர்களெல்லாம் அழித்து, பெண்களெல்லாம் வந்து நாசப்படுத்தி அவங்க வந்து ரொம்ப வந்து மிருகத்தனமாக நடந்து கொள்வார்கள். இந்த அசுர விஜயம் இல்லை. இதை யார் சொல்றான்னா, ஏஎல் பாஷம் என்ற இந்தியா த ஒண்டர் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில், அந்த வரலாற்று புத்தகத்தில் இதை குறிப்பிடுகிறார். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், வந்தவன் எல்லாம் நம்ம வரவேற்று இவன் எல்லாம் நல்லவன் நினைச்சோம். நம்ம இன்னைக்கு நம்ம வந்து எல்லாரையும் நல்லவன் நினைக்கிறோம். அதுலதான் நமக்கு வந்து இந்த இந்து தர்மத்தின் ஒரு சில அழிவுன்னு நம்ம சொல்ல முடியாது, சில இக்கட்டுகள், சிக்கல்கள் இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பேச வேண்டிய நிலைமைகள் இருக்கு. காரணம் வந்து அதுதான். ஸோ அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல எப்படி வரான் அப்படின்னா, முகமது கோரி இவன் வந்து பிருத்திவிராஜ் மன்னன்கிட்ட வந்து அவன் தோக்குறான். 7 முறை தோத்து போறான். தோத்து போகும்போது அவன் வந்து ஒவ்வொரு தடவையும் அவனை வந்து மன்னிச்சு அவனுக்கு வந்து இதெல்லாம். ஆனா என்னைக்கு இவன் வந்து சம்யுக்தா, அந்த ஜெயச்சந்திரன் என்ற மன்னனுடைய மகனை வந்து இவன் காதல் திருமணம் செய்து கொண்டானோ, அதுல ஜெயச்சந்திரன் இவனுக்கு எதிரியாகி அந்த முகமது கோரியோடு சேர்ந்து ஒரு போர் வருகிறான். அந்த போர்ல வந்து கோரி ஜெயிக்கிறான். கோரி யாரு ஜெயிக்கிறா? ஜெயச்சந்திரன் ஜெயிக்கிறாரு. ஆனா கோரி வந்து பிருத்திவிராஜ கொல்றான். அநியாயமா, அக்கிரமமாக, தர்மமின்றி அவன் வந்து கொலை செய்யப்படுகிறார். அப்படித்தான் முதல்ல முகலாய சாம்ராஜ்யம் நமக்கு வந்தது. அதே மாதிரி கஜினி முகமது நீங்க வந்து 17 முறை படையெடுத்தாரு. அவர் வந்து எப்படி இந்த சோமநாத் கோயிலை வந்து இப்படி அழைச்சார் அப்படின்னு சொன்னா, இந்த 17 முறையை தோக்கடிச்ச ஆட்களை யாரையாவது பற்றி நம்ம யோசிச்சிருக்கிறோமா? இந்த 17 முறை நீங்க வந்து கஜினி முகமது, நம்ம எல்லாம் வரலாற்று புத்தகத்துல கோரி முகமதையும் கஜினி முகமதையும் பற்றி படிக்கிறோமே தவிர இவர்களை யார் அழித்தார்கள்? என்ன, நான் இன்னைக்கு சொல்றேன், குறிச்சு வச்சிடுங்க பிள்ளைகளே. இதுதான் உண்மையான வரலாறு. நமது வரலாறு திரிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து எந்த வரலாற்றை சொல்ல வேண்டுமோ அதை நமக்கு சொல்லவில்லை. சோ இவன் வந்து என்ன பண்றான், இந்த கஜினி முகமதை வந்து வித்யாதர சந்தேலா அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் டெல்லியில உள்ள ஒரு ராஜா, அடுத்தது வந்து கிருத்தி ராஜா, கச்சவாகா அப்படிங்கிற குவாலியர்ல உள்ள ஒரு ராஜா, மூன்றாவது வந்து காஷ்மீர்ல உள்ள ஒரு அரசன், அவன் பேர் வந்து சங்கரம ராஜா, நாலாவது வந்து கோவிந்த் ராஜா. நான் வந்து மனப்பாடம் படித்தேன். ஏன்னா இவ்வளவு நாள் இதை
நாம் விட்டுவிட்டோமே, நம்முடைய வரலாறு திரிக்கப்பட்டதே அப்படின்னு சொல்லி நான் வந்து இதை வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த 4 வார்த்தையும் காலையிலையும் சாயங்காலம் நான் ஒரு 4-5 நாளாக மனப்பாடம் பண்ணி உங்களுக்கு வந்து இதை சொன்னேன். ஸோ கோவிந்த் ராஜா சௌஹான் என்ற ஆஜ்மீரில் இருக்கக்கூடிய அந்த மன்னன் வந்து 17 முறை அவனை ஓட ஓட விரட்டான். இந்த வீரம் எங்கே போச்சு? அடுத்தது என்ன பண்ணா? அடுத்த நிலைமை வருது. இவர்கள் வரும்போது இந்து ராஜ்யம் எப்படி நமக்கு வந்து அமைந்தது என்றால் மாவீரன் சிவாஜி. அந்த மாவீரன் சிவாஜி மட்டும் என்ன பண்றாருன்னா, அவர் என்ன பண்றாரு, என்ன பண்ணான்னா, இவன் எல்லாரும் நம்ம வந்து நல்லவனா நினைச்சு நம்முடைய இறக்க குணத்தை வந்து இவனுக்கு எல்லாரும் நம்ம பயன்படுத்தி நம்மளை வந்து திரும்ப திரும்ப வந்து இது பண்றான்னு சொல்லி அவர் கொரில்லா போர் முறையில் இறங்கி அவனை வந்து அடித்து இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவினார். அவன் தான் மாவீரன் சிவாஜி. இந்த வரலாறு வந்து நமக்கு தெரியணும். இந்த உண்மையான வரலாறுகள் எழுதப்பட வேண்டும். இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த வரலாற்று புத்தகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முகலாய மன்னனையும் இல்லை லார்டு டெல்லௌசி அந்த இந்த பிரிட்டிஷ்காரங்க அந்த வந்தேரிகளுடைய வரலாறு தான் அதிகமாக இருக்கே தவிர நம்முடைய நாட்டு மக்களுடைய வரலாறு ரொம்ப குறைவாக இருக்குது. சரி, இனி வந்து இது எல்லாமே நான் இப்போ சொன்ன விஷயங்கள் அவ்வளவும் நான் சொன்ன விஷயம் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்படியே நான் இது பண்ணி தரேன். இந்து சமய வரலாறு, அதாவது சனாதனத்துடைய அந்த விளக்கம். அடுத்தது வந்து நம்ம வந்து புத்த சமயம் வந்த உடனே எப்படி நமக்கு இதாச்சு, அடுத்தது வர்ண வேறுபாடு, அடுத்தது வந்து ஒரு சோஷியல் இதில் வந்து சனாதனம் என்ன பண்ணிச்சு, சோஷியல்னா சொசைட்டியில் சமுதாயத்தில் என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு தனி மனித வாழ்க்கையில் சனாதனம் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கு, ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதுவரை பார்த்தோம் சுருக்கமாக. ஆனால் இது அவ்வளோ வந்து ஒரு சமஸ்கிருதத்திலையும் வட இந்தியாவிலையும் நடந்தது. ஆனால் நமது தென் தமிழகத்தில் தமிழில் மிகப்பெரிய புரட்சி நடந்தது. அது வந்து 12 திருமுறைகள். திருமூலர் தான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பரமை ஞானம் பரவும் பாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே நான் திருமூலர். எவ்வளோ அருமையான இது பாருங்க. அடுத்த இதில் நீங்கள் வரும்போது திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இந்த மாதிரி அதுக்கடுத்தது ஆழ்வார்கள், நாயன்மார்கள். நான் இதெல்லாம் ரொம்ப விளக்கி சொல்லலை, ஏன்னா டைம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் அவர்கள் வந்து பண்ணுகிறார்கள். அடுத்தது வந்து யார் வாரா? சித்தர்கள் வரும்போது என்ன, அவன் வந்து காயமே இது பொய்யடா சிவன் காக்கடைத்த பையடா மாயமான் குயமன் செய்த மண்பாண்ட ஓடடா வெளுத்த நரம்பும் உளுத்த சதையும் கூட்டி வைத்த கூடடா அப்படின்றான். எவ்வளவு அருமையான நிலையாமையை பற்றி இதோட யார் ஒருத்தர் சொல்ல முடியும்? வீடு வரை முனைவி, வீடு வரை மனைவி, வீதி வரை பிள்ளை, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. வீடு வரை மனைவி, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. என்ன, நீங்க சிவாஜி கணேசன் பாடுறதுதான் தெரியும். ஆனா இது வந்து ஒரு சித்தர் பாடல். ஸோ இது வந்து அடுத்தது வந்து பட்டினத்தாரோட நீங்கள் எடுத்துக்கிட்டேன். அடுத்த சித்தருக்கு அடுத்த இதில் வந்து பட்டினத்தார் வராரு. ஸோ பட்டினத்தாருடைய பாடல்களை எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த பொருள்கள், அதாவது ஊரும் சதமல்ல உறவும் சதமல்ல, பிறந்தன இறக்கும் இறப்பன பிறக்கும், எல்லா சனாதன தர்மத்துடைய சாரங்களையும் அதில் வந்து மிக தெளிவாக அவர் சொல்றாரு. நந்தவினத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானது தோண்டி மெத்த கூத்தாடி போட்டுடை தாண்டி. நாம அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து சிற்றின்பங்களுக்காக, நம்முடைய சொந்த நலனுக்காக, சுயநலத்திற்காக நம்ம போட்டு கூத்தாடி உடைச்சிட்டு இருக்கோம். இதைத்தான் அன்னைக்கு பட்டினத்தார் வந்து மிக அருமையாக சொல்கிறார். என்ன, ஆடிய ஆட்டமும் ஓடிய ஓட்டமும் நீ ஓய்ந்த பிறகு கூடுகின்ற கூட்டம் தான் சொல்லும் அப்படின்னுவான். நீ செத்த பிறகு வரக்கூடக்கூடிய கூட்டம் தான் உனக்கு பற்றி சொல்லுமே தவிர அதுவரை நீ சொல்லக்கூடிய உனக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்கிறார். செல்வம் அது தேடு வர சேரு, காதர்ந்த ஊசியும் வாராது கான் கடை தெருவுக்கு அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து பட்டினத்தாருடைய அந்த மிக அருமையான அந்த வரிகளை நாம் வந்து உட்கொண்டோம். இனி இது தமிழில், அதாவது சவுத்தில் நம்முடைய தென்னிந்தியாவில் எப்படி சனாதன தர்மம் வளர்ந்தது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இதுகளெல்லாம் எடுத்துக்காட்டாட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து நீங்கள் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயுமே அந்த சனாதனத்திலே நீங்கள் வந்து இப்போ
சித்தர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பழனி சித்தர் போகர் வந்து என்ன பண்றாரு, பழனியில வந்து முருகன் சிலையை வந்து நவபாஷண சிலையாக 400 மூலிகைகள் 81 சித்தர்கள் 9 ஆண்டுகள் உழைத்து அந்த சிலையை உருவாக்குகிறார். பழனியில் உள்ள சிலை வந்து மிக அப்படி உருவாக்கப்பட்ட சிலை. அதில் எவ்வளோ ஐதீகம், அதுலேருந்து சொட்டுகின்ற அந்த அபிஷேக நீரில் நீங்கள் ஒரு டிராப்பு, ஒரு துளி நீங்கள் குடித்தாலே உங்கள் உடலில் உள்ள வியாதிகள்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து சித்தர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. திருமூலர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மருத்துவ பலன்கள் வந்து எங்கேயுமே, அதாவது ஸ்கேன் இல்லாத அந்த காலத்தில், எக்ஸ்ரே இல்லாத அந்த காலத்தில், லேப் டெஸ்ட் இல்லாத அந்த காலத்தில் ஒரு குழந்தை வந்து கால் மொழி முதல்ல வருமா இல்லை இது தலை முதல்ல வருமா அப்படிங்கிறத வந்து அவர் கண்டுபிடிச்சு சொல்றாரு. எல்லா மருத்துவ விளக்கங்களும் அதில் இருக்கின்றன. எல்லா மூலிகைகளுடைய சாராம்ச பலன்களும் இருக்கின்றன. 20,000 செய்யுளுக்கு மேல அதில் இருக்கு. அந்த திருமந்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம போகும்போது, அப்போ சிவனே சக்தி, சக்தி சிவம். சோ சிவனும் சக்தியும் சேர்ந்தால் அந்த சக்தி வந்து 2 மடங்காக மாறுகிறது. அதுதான் E=mc² என்ற அணுவினுடைய சாராம்சம் எயின்ஸ்டீன் அவர் கண்டுபிடிச்சதா நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு வந்து இந்து மதத்தில் அன்னைக்கு அந்த இது சொல்றாங்க. அதே மாதிரி இனி மிக முக்கியமா நம்முடைய அந்த கடைசி பார்ட் ஆஃப் இதுக்கு வந்துட்டேன் நான். இன்னைக்கு வந்து இதுல வந்து நான் வந்து சொல்லக்கூடிய இனி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை நான் சொல்றேன். எப்படி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். ஆன்மீக பாதை என்பது மிக மிக முக்கியமான பாதை. உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுடைய பிரார்த்தனை தான் உங்கள் குழந்தைகளை காப்பாற்றும். அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அந்த பக்தி மார்க்கம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அந்த தியான முறை, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அந்த யோகா, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வளமான, அதாவது இந்த உபூதி பூசும் போது நீங்கள் வந்து ஒரு குளுமையை அந்த இடத்துல ஏற்படுத்துகிறீங்க. அந்த நரம்பு மண்டலம் சேரக்கூடிய இடத்துல ஒரு சந்தனத்தை போடும்போது அதுல ஒரு குளுமை வருகிறது. உங்களுடைய நரம்புகள் வந்து புத்துணர்ச்சி பெறுகின்றன. தோப்புகரணம் போடும்போது இந்த வலது பக்கத்தில் உள்ள இது மூளையில் உள்ள இதெல்லாம் வந்து இடது பக்கத்தில் உள்ளது வலது பக்கத்திலேயே உள்ள ஆக்ஷனை வந்து அது காமிக்குது. இந்த காது வந்து ஓம்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஸோ அதில் வந்து புள்ளி மாறி இருந்து அதில் எழுந்து பொழுது, சாஷ்டாங்கமாக நம்ம வந்து விழுந்து வணங்கும் பொழுது, இல்லை நம்ம வந்து கோயிலை சுற்றி வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணும்போது, இல்லை கோயிலை சுற்றி வருவது, நவகிரகங்களை சுற்றி வருவது, இதெல்லாம் வந்து கிடைக்கின்ற அந்த உடற்பயிற்சிகள், யோகா செய்யும் போது கிடைக்கின்ற ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுகின்ற அந்த வழிகள், இதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அவர்களுக்கு வந்து படிப்பு எப்படி நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதுக்கு சரி சமமாக ஆன்மீகத்தை பூத்துங்கள். டெய்லி அவங்களுக்கு வந்து ஒரு பக்தி பாடல் அவங்க பாடணும். அதாவது நான் இன்னைக்கு பாடின பாட்டு, இன்னைக்கு முதல் தடவை நான் வந்து தந்தை தாய் சுற்றி தவக்கனி பெற்றோனே நந்தா விளக்கே விநாயகனே சந்ததமும் வெற்றி உருவான வித்தகனே என்பது நான் பிறந்ததுலேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் பாடக்கூடிய ஒரு பாட்டு. என்னுடைய தாய் தந்தையர் வந்து எனக்கு வந்து அதை கற்றுக் கொடுத்து சாயங்காலம் 6 மணிக்கு நான் படிக்கிறதுக்கு முன்னாடி நானும் தம்பி தங்கைகளும் நாங்கள் உட்கார்ந்து பாடிக்கிட்டு தான் அடுத்த இதில் போனோம். அதனால எந்த தூக்கத்தில் கேட்டு எழுதினாலும் நான் தூக்கத்தில் அது மாதிரி ஒரு சரஸ்வதிக்கு ஒரு பாட்டு இருக்கு, ஒரு நாராயணனுக்கு ஒரு பாட்டு இருக்கிறது. இந்த பாடல்கள் இசை வந்து உங்களை குணப்படுத்தும், உங்கள் மனதை செம்மைப்படுத்தும். நீங்கள் பாடும் பொழுது உங்களை அறியாமல் அந்த உங்கள் உணர்வுகள் உங்களை உயரத்திற்கு கொண்டு போகும். அதான் அந்த மியூசிக் தெரப்பி அப்படிங்கிறான். அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவர்களுக்கு பக்தி மார்க்கத்திலே நீங்க எப்படி வந்து கடவுளை தொழுவது, இந்த இசையை எப்படி அங்க கொண்டு வரது, அதே மாதிரி கூட்டு பிரார்த்தனை, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை அவங்களை கலந்து கொள்ள செல்வது, இதில் உள்ள முக்கியத்துவத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறது. காலையில எழும்ப வைங்க உங்க குழந்தைகளை. காலையில சூரிய வெளிச்சத்துக்கு முன்னால எழும்போது நம்முடைய வானவெளியிலே உள்ள அந்த ஓசோன் லேயர் இல்லாமல் பிராணவாயு உங்களுக்கு குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. அவர்கள் அந்த கோயிலுக்கு சென்று இந்த பெண்கள் அந்த அரச மரத்தை சுத்துகின்ற பொழுது அவர்களுடைய கர்ப்பப்பை வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இல்லாம அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கிய நிலையை அடைகிறது. ஸோ அதுதான் அந்த அரச மரத்தை அப்படி சுற்றி வர்றதுக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து நமது வழிபாடுகள் இருக்கின்றன. ஸோ இந்த வழிபாட்டிலே உங்கள் குழந்தைகளை ஈடுபடுத்துங்கள். யோகா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, பயிற்சி சொல்லிக் கொடுங்க. பிறகு வந்து இந்த சாம்பிராணி இந்த இதெல்லாம் வந்து வழிபட சொல்லிக் கொடுங்க. அது வந்து கிருமி நாசினியாக வேலை செய்யும். உங்களுக்கு வந்து உங்கள் மூச்சு பயிற்சியை, உங்கள் மூச்சை வந்து சீராக்கும்.
இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு. விபூதி எதுக்கு போடுறீங்க, சந்தனம் எதுக்கு போடுறீங்க, ருத்ராட்ச மாலையை நம்ம எதுக்கு வச்சிருக்கோம், அந்த ருத்ராட்சத்துல 10 முக ருத்ராட்சங்கள் இருக்குன்னா அந்த 10 முகத்திலேயும் உள்ள ருத்ராட்சத்துக்கு ஒவ்வொரு ருத்ராட்சத்துக்கும் ஒவ்வொரு குணநலன்களை அவர்கள் சொல்கிறார்கள். இதெல்லாம் நம்ம வந்து அந்த நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இதுதான் சனாதனம். இதுதான் சனாதனத்தை வளர்ப்பது. இங்கே நீங்கள் வளர்த்துக் கொண்டிருப்பது சனாதனம். நீங்க வந்து வேற யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, அரசியல் பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம எதை பற்றி நம்ம வந்து இது பண்ண வேண்டாம். நாம் நமது பாதையை நோக்கி செல்வோம். இப்ப நமது குழந்தைகளை வந்து நல்ல குழந்தைகளாக, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நான் வள்ளுவன். ஒழுக்கத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாத்ரு, அதான் சொல்லல, மாத்ரு தபோ பவ, என்ன அம்மாவை தெய்வமா வணங்கு. அடுத்தது வந்து பித்ரு தவோ அப்படின்னா அது வந்து இது. அடுத்தது வந்து ஆச்சாரிய குருவ. இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் தான் சனாதனத்தின் சாரமே இதுதான். நீங்க வந்து அன்பை புகட்டுங்கள், அவங்களுக்கு வந்து ஒரு பொறாமை குணம் வராது, ஒரு மன்னிக்கும் தன்மையை ஊட்டுங்கள், அவங்களுக்கு சொல்லுங்க. இதெல்லாம் சனாதனத்தில் சொல்லியிருக்கு. அப்பதான் அவனுடைய மனம் பண்படும். மனம் பண்பட்டால் எந்த விதமான உளவியல் பிரச்சனைகளும் இன்று இருக்கின்ற இந்த சிக்கல்கள் எதுவுமே இல்லை உலகத்துல. மனம் தான் எல்லாத்துக்குமே காரணம். மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்றான். அதுக்குதான் காரணம். என்ன ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அதே மாதிரி நமது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், என்ன இறைவனடி சேராதார். அருமை. இறைவனடி, அதான் பிறவிக்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இது வந்து ஆன்மீகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு வள்ளுவனுடைய அந்த குறள்ல சொல்லி இருக்கக்கூடிய ஒரு இது. அவர் வந்து திருக்குறளை ஆரம்பிக்கிறதே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு தான் ஆரம்பிப்பாரு. இதுதான் முக்கியம், இதுதான் வாழ்க்கை. இதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு அதிகாரத்திலும் இருக்க கல்வியில் உள்ள அதிகாரம், கல்லாமையில் உள்ள அதிகாரம், நட்பு என்ற அதிகாரம், இதெல்லாம் வந்து நீங்க வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த ஆன்மீக வழியிலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் செலுத்தி விட்டீர்கள் என்றால், உங்களுக்கு வந்து அவர்கள் அறவழியிலே நின்று விட்டார்கள் என்றால், இன்று நியாயம், தர்மம், உண்மை, நேர்மை என்பது வந்து மிக தெளிவாக நமது பிள்ளைகளிடத்தே அது விதைக்கப்பட்டால் நமது நாடு மிகப்பெரிய நிலையை அடையும், மிக உயரிய நிலை அடையும். இதுதான் இன்னைக்குள்ள நிதர்சனம். இதை நாம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கடைபிடிக்கணும். இங்கு கடைபிடிக்கப்படுகிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் வந்து இங்க வந்து இந்த நேரத்தில் இவ்வளவு பேர் கூடி இருந்தது. இந்த பேச்சு வந்து இவ்வளவு ஒரு இணக்கத்தோட ரொம்ப ஒரு ஆர்வமா நீங்க கேட்கக்கூடிய, உங்கள் முகத்திலிருந்தே அந்த ஆர்வம் தெரிகிறது. நீங்க கேட்கக்கூடிய இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் படிச்சுட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட் ஆகல. நான் இன்னும் நிறைய படிக்கணும், ஆழமா போகணும். அதாவது பார்க்கடலுக்கு முன்னாடி நின்றுட்டு பருகுகின்ற பூனையாக நான் நினைச்சேன் அப்படின்னா, கம்பராமாயணத்தை வந்து பாடும்போது கம்பன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, பார்க்கடலுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய பூனை, இந்த பார்க்கடல் நான் எப்படி பருகுவேன் அப்படின்னு அவன் வந்து சஞ்சலப்படுறாரு. அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து நான் ஆன்மீகத்தில் இறங்கும் போது நமக்கு வந்து ஒவ்வொன்றுமே புதுசு புதுசா வித்தியாசமாக நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது என்று சொல்லி, நீங்கள் அனைவரும் உங்கள் பிள்ளைகளை சிறந்த ஒழுக்கவான்களாக, நல்ல கல்வியாளர்களாக, நல்ல மனிதர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, நல்ல வாழ்க்கையிலே உயர செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி, இறுதியாக அன்னை பராசக்தி அவர்களுக்கு ஒரு சிறிய பாடலை பாடி நான் வந்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம், குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. வெற்றி வடிவேலன் அவனுட வீரத்தினை புகழ்வோம், சுற்றி நில்லாதே போபகையே துள்ளி வருகுது வேல். சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம், வல்லமை தந்திடுவாய் பராசக்தி வாழி என்றே துதிப்போம். தாமரை பூவினிலே சுருதியை தனித்திருந்துரைப்பா, பூமணி தாளினையே கண்ணில் ஒற்றி புண்ணியம் எய்திடுவோம்.
பாம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை புகழ்வோம். மாம்பழ வாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம். செல்வ திருமகளை நீதம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம். செல்வம் எல்லாம் தருவாள் நமதொளி திக்கனைத்தும் பரவும் என்று ஒரே பாடலிலே பாரதியார் விநாயகனையும் முருகனையும் சரஸ்வதியையும் கிருஷ்ணனையும் ஆதிபராசக்தியும் பாடி உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உயரச் செய்வதற்காக அன்று பாரதி சொன்ன அதே கருத்தை இறுதியாக கூறி இந்த ஆழ்துறை அம்மன் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு சென்ற ஆண்டு தெய்வீகம் மருத்துவம் என்ற தலைப்பிலே பேசுவதற்காக இங்கு அழைத்திருந்தார்கள். இந்த ஆண்டு இந்து தர்மம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்துள்ளார்கள். அவர்களுக்கு எனக்கு என்னுடைய மனதார்ந்த நன்றியை கூறி மேலும் இந்த ஆலயமானது ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி மிக உயரிய நிலையை அடைய வேண்டும். சன்மார்க்க தர்மத்தை இந்து தர்மத்தை அது உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.